Students, எல்லாருக்கும் வணக்கம். Am I audible for everybody? Can you guys hear me? கேக்குதா? சுரேஷ், hi is a long time no see. ஆமாடா, நாங்க சின்ன ஒரு உங்களுக்கு புது ஐடியா கொடுக்கலாம்னு நிறைய சீரிஸ் கொண்டு வந்தோம். அதெல்லாம் நீங்க பார்த்து என்ஹான்ஸ் பண்ணிருப்பீங்க நம்புறோம். கரெக்ட்? So now we are back to our life. Okay? You know why? Because நமக்கு half yearly exam, midterm exam tensions எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால அதை நல்லாவே என்ஹான்ஸ் பண்றதுக்கு லைவ் செஷன்ஸ் கொண்டு வந்து அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே தெளிவா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெடியா? எஸ் எஸ் சார், வெரி குட். எப்படி இருக்கீங்க? எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களா? லைவ் செஷன்ஸ் ஒரு நல்லா இருக்கு, நல்ல லெவல்ல வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? நல்லபடியா எல்லாம் இருந்துச்சா? எப்படி கியூடி சீரிஸ்ல எப்படி இருந்துச்சு? மார்க் ரூம் எல்லாம் பாக்குறீங்களா? எவ்வளவு பேர் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்றீங்க? பிகாஸ் நாங்க ஒரு 5 1 மார்க் எடுத்து வருவோம். அந்த 5 1 மார்க்ல யாரு ஃபுல் 5 மார்க் வாங்கிருக்கீங்க? ஓகே, நரேன், ஹலோ நரேன், எப்படி இருக்கீங்க நரேன்? ஏன் சார் ரொம்ப நாள் லைவ் இல்ல? ரம்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டே, என்னாச்சுன்னா நாங்க வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு கியூடின் சீரிஸ் ஆரம்பிச்சோம்டா. சரியா? கொஸ்டின் ஆஃப் டே சீரிஸ். அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமான கொஸ்டின்ஸை நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள அழகா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். ஓகே, தட் இஸ் வை we had a pause. Okay, but now we are back, which means நாங்க half yearly rushக்கு சூப்பர் பிளான் வந்திருக்கோம். அப்ப உங்களுக்கு கியூடியும் போயிட்டு இருக்கு, மார்க் ரூமும் போயிட்டு இருக்கு, அது எப்ப வருதுங்கிற ப்ரொமோஷனும் போயிட்டு இருக்கு, அது கூட உங்களுக்கு தேவையான லைவும் போயிட்டு இருக்கு. அதான் பிளான். ஓகேவா? நிறைய நல்லா இருக்கு. நிறைய நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்டா, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால ஒரு சூப்பர் பிளான்ல வந்திருக்கோம். சிறப்பா பண்ணும்ல. மனோஜ் 4 out of 5. வெரி குட் மனோஜ், வெரி குட். நீங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர். எல்லாரும் 3 இருந்தாங்க, நீங்க ஹையஸ்ட். சோ நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கா? நல்லபடியா போயிட்டு இருக்கா? எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கா? ஓகே, சோ உங்க சைடு எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு நம்புறேன். சோ நம்ம என்ன பண்ணலாம்? கிளாஸ் ஆரம்பிப்போமா? இந்த சாப்டர் வந்து ஒரு ஈஸி சாப்டர், ரெண்டுமே ஈஸியான சாப்டர். ஆனா இதுல வந்து இதுலயுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பாத்துக்கலாங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம பார்த்து வச்சோம்னா மேபி அந்த கொஸ்டின் நல்லா படிச்சா ஈஸியா மார்க் வாங்கலாம். வெனிஷா, குட் ஈவினிங் வெனிஷா, ஹவ் ஆர் யூ? எஸ் ரிஸ்வானா, எஸ் எஸ், குட் குட். ஓகே, எல்லாம் படம் எல்லாம் பயங்கரமா வந்திருக்கீங்க. நான் 2-3 பேரை காணோம். ரம்யா இருக்காங்க. பிளேக்கல எங்க போனாங்க? பிளேக்க காணும், ட்ரேக்க காணும். ஓகே ரம்யா, உங்க ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கா? உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் எப்போ வருது? எல்லாம் பாத்துட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ், ஏதாவது அப்டேட் ஏதாவது சொல்லணுமா? ஓகே, உங்களுக்கு என்னனாலும் கமெண்ட் பண்ணுங்கடா. சரியா? நீங்க எதுனாலும் பயப்படாம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். சார், இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியாடா? சரி விடு, இனி ஃபுல் லைவ் தான். இனி வெறித்தனமான லைவ் செஷன்ஸ் இருக்கும், ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஹாஃப் இயர்லி டைம்ல பயாலஜி எக்ஸாம் இருக்கும் போது எவ்வளவு நாள்? 2 to 3 days கேப் இருக்கா? அந்த 2 to 3 days ஃபுல்லா நான் தான் வருவேன். ஓகே, வெறித்தனமா படிக்கணும் பயாலஜியா. ஃபுல் மார்க் எடுக்கணும், டவுட்டே இல்ல அதுல. சரியா? டெஃபினட்டா ஃபுல் மார்க். அப்ப நீங்க ஃபுல்லா அந்த சிம்பிள் யூஸ் பண்ணுங்க. ரிசல்ட்ஸ் வரும்போது சிம்பிள் வெட்டிக்கும் ஃபுல்லா. அந்த அளவுக்கு பண்ணிடுவோம். சரியா? ஏதோ சார், என்ன நம்ம ரொம்ப சோகமா இருக்கீங்க? டேய், உங்க எல்லாத்துக்குமே சொல்றேன்டா, இந்த டைம்ல தப்புன்னு என்ன ஆகும்? நமக்கு டிமோட்டிவேஷன் ஒருத்தன் உள்ள வருவான். அவனை வரவே விடக்கூடாது. சரியா? ஜெய்ஸ்ரீ, ஐ லிட்டரலி வாண்ட் டு அட்ரஸ் யூ. ஜெய்ஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? ஐ saw your comment. நான் உங்க கமெண்ட் பார்த்தேன்டா. ஆனா என்ன ப்ராப்ளம் தெரியுமாடா? நீங்க வந்து நேத்து லைவ் வர சொல்லி நினைக்கிறேன், நேத்து முந்தா நேத்து. பட் த ப்ராப்ளம் இஸ் ஷெட்யூல் ஆல்ரெடி போட்டு இருந்துச்சுடா. சரி, அதனாலதான். ஓகே, பாட்னி ஸ்டடி பிளான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, ஸ்பெசிபிக்கா பாட்னி ஸ்டடி பிளான் வந்து ஜெயஸ்ரீக்காக ஒரு வீடியோ போடுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்டா. இப்ப நம்ம பண்றதுக்கு இந்த ஹாஃப் இயர்லி ரஷ்ங்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான். நான் ஃபுல் லெசன் டீச் பண்ண மாட்டேன். ஓகே, அதுக்கான நம்ம டைம் இல்ல, நம்ம படிக்கணும்ல. என்ன வேணும்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரீவைக்யூஸ், அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவேன் இதுல. ஓகே, உங்களுக்கு எந்த டாபிக் வேணும் அதெல்லாம் பண்ணிடுவேன். சனாமரியா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சனாமரியா, எப்படி இருக்கீங்க? டுமாரோ செகண்ட் மிட்டம் சார். ஆல் தி பெஸ்ட் ஹினாச்சா. சூப்பரா எழுதுங்க. ஓகே, நான் ஒரு டிப் தரேன், காமா போய் எழுதுங்க. நீங்க படிச்சது கண்டிப்பா ஞாபகம் வரும். அந்த ஒரு நம்பிக்கையில போங்க. ஏன்னா பிரெயினை பத்தி ஓப்பனா சொன்ன உங்களுக்கு நல்லா எனக்கு தெரியும். பிகாஸ் ஐ ஹவ் டீச்சிங் பிரெயின், ரைட்? சோ ஐ எம் வெரி ஷுர் நீங்க காமா இருந்தீங்கன்னா சூப்பரா மார்க் வாங்குவீங்க. ஓகே, கவலைப்படாம தைரியமா போய் எழுதுங்க. சரியா? அதுல சந்தேகப்பட வேண்டாம். சார், மிட் டேர்ம்ல பயாலஜி எக்ஸாம் ஆல் தி பெஸ்ட். பயாலஜினா கண்டிப்பா ஃபுல் மார்க், கவலைப்படாத. ஓகே,
சூப்பர் மார்க் வாங்கிடலாம். நீங்க நாளைக்கு உங்க மார்க் அப்டேட் பண்ணுங்க. டேய் நல்லா இருக்கோ இல்லையோ, கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கோ இல்லையோ, நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம், அவ்வளவுதான். இன்வேஸ் கம்மியா இருக்கு மார்க்னு கவலைப்பட வேண்டாம். அந்த மார்க் நம்ம என்ஹான்ஸ் பண்றதுக்கு நீங்க வாங்க, நாங்க இங்கதான் இருக்கோம். சரியா? ஜெயஸ்ரீ சார் மிட் டேர்ம்ல 94 பயாலஜி சூப்பர்ரா, ஃபேண்டாஸ்டிக். பயாலஜில 90 கிராஸ் பண்றது ஆக்சுவலி கஷ்டம். சரியா? உண்மையை சொல்றேன் நானு. பாஸ் ஆகுறது ஈஸி, 90 கிராஸ் பண்றது கஷ்டம், சென்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் ஜெனரலி. ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம சென்டம் அடிக்கிறது யாராலும் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒரு செஷன் பிளான் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா பிளானிங்ல இருந்தோம். எல்லாம் பிளானிங் எல்லாம் முடிச்சு ஒன்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, சோ மார்க் ரூம்ல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் உள்ள கொண்டு வர போறோம். அண்ட் ஆல்சோ கியூடிஸ் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய சீரிஸ் வந்துகிட்டே இருக்கு. சரியா? ஓகே, இதை தவிர உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்க சொல்லுங்க. கிளியர்? அண்ட் ஆல்சோ லைவ் செஷன்ஸ் as usual is going to get continued. ஏன்னா எங்களுக்கும் உங்களை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அரௌண்ட் 2 or 3 weeks it is very difficult. ஏன்னா நமக்கு எப்படி ஈவினிங் டெக்ஸ்ட் வரும்ல, சார் 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 மிஸ் ஆன உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்ப எல்லாமே பேக் டு ஃபார்ம் நல்லபடியா போயிட்டு இருக்கு நம்புறேன். சோ ஆரம்பிச்சிருவோமாடா? குயிக்கா கொஸ்டின்ஸ் பாத்துருவோமா? உங்களுக்கு வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுமா? எனிதிங் எல்ஸ் ஃபார் யூ கைஸ் டு கன்வே? நானும் சில ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்றேன். சில பேர் இருந்தாங்க, யாருமே இல்லாத டைம்ல அவங்களே இருந்தாங்க. இப்ப அவங்களை காணோம். சோ அவங்களுக்கு எல்லாம் யாராவது தெரியும்னா என்னோட என்ன சொல்றது, கன்வே மை ரிகார்ட்ஸ் டு देम. ஓகே, we had many students here. கன்சிஸ்டன்டா இருந்தாங்க. நமக்கு ரம்யா இருந்தாங்க, ஆனா ரம்யா கடையில போன் பண்ணி வச்சிட்டாங்க, அதனால ரம்யா வர முடியல. அண்ட் நமக்கு பிளேக் இருந்தாங்க, ட்ரேக் இருந்தாங்க, அண்ட் பட்டுலடு இருந்தாங்க. இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க. லைவ் ஸ்டாப்லாம் அப்படியே அமைதிட்டாங்க. இனிமே டெய்லி லைவ் இருக்குமா சார்? கண்டிப்பா இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு லைவ் இருக்கும். சரியா? டெய்லி பயாலஜி லைவ் இருக்காது, ஆனா எல்லா சப்ஜெக்டும் லைவ் இருக்கும். 12க்குன்னு செஷன் வருது, லைவா தான் இருக்கும். கவலைப்பட வேணாம். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே, ரம்யா இஸ் ஆல்சோ ஆல் செட். சோ ஆரம்பிச்சிருவோமா? சோ நான் வந்து குயிக்கா உங்களுக்கு இதுல வந்து எப்படி தெரியுமாடா, 1 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இட்ஸ் நாட் லைக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் லைக் பிவைக்யூங்கறனால அந்த பிவைக்யூ வந்து அதுல எது பெஸ்ட்ங்கிறது நாங்க கியூரேட் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். ஓகே, சோ வில் ஸ்டார்ட். கிளியர்? சூப்பரா. ஓகே, சோ இதுக்கான நோட்ஸ் மேபி உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பிடிச்சு ஓகே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு, இந்த பிவைக்யூ பிடிஎஃப் வாங்கி வச்சுக்கலாம் நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இட் இஸ் ஜஸ்ட் ஃப்ரீ. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் குவிக்லி ஸ்கேன் திஸ் QR கோட் அண்ட் ஆக்சஸ் இட். சரியா? ஃபைன். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து பேட்சஸ், அதாவது எங்க வெற்றி பேட்ச் நீங்க ரிப்பீட் பண்றீங்க. எங்களுக்கு வந்து படிக்கணும் சார், அடுத்த வருஷம் படிக்கணும், இல்ல இந்த வருஷம் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த பேட்ச் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஆன்லைன்ல ஃபுல்லா அவங்க படிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான நீட் எக்ஸாம் எல்லாமே தெளிவா படிக்கிறது இந்த வெற்றி பேட்ச். ஆஃபர் போயிட்டு இருக்கு. That's why we are here. We brought it here. Okay, we getting for 13,649. இதுல ரொம்ப சீப்பஸ்டா. ஓகே, இண்டஸ்ட்ரியில ரொம்ப சீப்பஸ்ட் அண்ட் குவாலிட்டி தரக்கூடியது இது மட்டும் தான். பட் ஐ எம் வெரி ஷூர் அபவுட் இட். ஓகே, அதே மாதிரி நீங்க பாருங்க, நமக்கு பாத்தீங்கன்னா தளபதியில இருக்கு. பாத்தீங்களா? தளபதியில நமக்கு அதே மாதிரி ஆஃபர் போயிட்டு இருக்குடா. அண்ட் யூ கெட் 12th கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சரியா? நீ அடுத்து இதை தவிர வீட்லயே ப்ரிப்பேர் பண்றவங்க, கம்மி டைம்லக்குள்ள எல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு FT ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும், செஷன்ஸ் இருக்கும், குவெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், கிராண்ட் டெஸ்ட் இருக்கும். அது எல்லாமே போயிட்டு இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் யார் சொல்றீங்கடா? சின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணனால உங்களோட ஆன்சர் வச்சு நம்ம ஆரம்பிச்சலாம். சரியா? First question, the quickest method of plant breeding is? யாரால சொல்ல முடியுதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Who is going to tell the answer? எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் மிட் டர்ம் படிச்சிருப்பீங்க. நீங்க எல்லாம் ஸ்மார்ட்டஸ்ட் கிட்ஸ். உங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்ல. சோ நீங்க குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். When live class will finish? Maximum 1 hour. Within 1 hour, quickly I'll give you all the important questions. Clear? Okay, Jayashree, do not worry da. We will be giving all the sessions. Okay, since I saw your comment, I took it to my. Everybody knows Jayashree பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியும் எங்களுக்கு. சோ நாங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா பண்ணுவோம். சரியா? ஓகே, ஆப்ஷன் டி. சோ ஜெயஸ்ரீ ரம்யா எல்லாம் மியூட்டேஷனல் பிரீடிங் சொல்றாங்க. வெரி குட், கரெக்ட் ஆன்சர்டா. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கடா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு இல்ல, குயிக்கஸ்ட் கேட்டிருக்காங்க. மியூட்டேஷன் அர்த்தம் சடன் இன்ஹெரிட்டபிள் சேஞ்ச் அர்த்தம். அப்ப அவ்வளவு அப்படி இப்படி போட்டுருங்க, ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே, செலக்ஷன் வராதுடா, மியூட்டேஷன் பிரீடிங் தான் வரும். சரியா? செலக்ஷன் எல்லாம் ஒரு ஓல்டஸ்ட் மெத்தட் அதெல்லாம். Fine. அடுத்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். The crosses between the plants of the same variety are called. யாரால சொல்ல முடியும்? Who is going to tell the answer? The crosses between the plants of the same variety are called. First, வேக வீரர்கள் பத்துருமா யாருக்குன்னு? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேடுறீங்களா? புக்ல தெரியக்கூடாது. தெரிஞ்சு சொல்லுங்க. தப்பான ரைட்டானோ கான்செப்ட் சும்மா பேசிக் லாஜிக் வச்சு யோசிச்சு பாருங்க.
Option C. Sanamaria வந்து Cங்கறாங்க. RJ Rajisatya is also C. Yes, option C is the right answer. Intra-varietal. Intra, same. Interna between different. Okay. Yes, Rajisatya, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நான் சூப்பரா இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கடா. உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ங்கறதுக்காக பயங்கர பிளானிங் எல்லாம் பண்ணி இருக்கோம் நாங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு பிரிப்பரேஷன்ஸ் எல்லாம்? ரம்யா டி தப்புடா. இந்த ஜெனரிக் வராது. ஓகே, ஜெனரிக் எப்படி வரும்? ஜெனரிக் இஸ் டிஃபரண்ட். தட் இஸ் பிட்வீன் டிஃபரண்ட் திங். இது வந்து ஒரே பிளான்ட், அதாவது சேம் வெரைட்டி வரும்போது இட் கால்ட் as intra variety. Okay, super. Very good. So far you guys have got 2 full marks. And the last question, third question பாப்போம். Deforestation does not lead to. சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க deforestation, afforestation. But still இருந்தாலும் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். Deforestation leads to. என்னவா இருக்கும் ஆன்சர்? Sorry, deforestation does not lead to. Question தப்பா சொல்றேன். Deforestation does not lead to. Yes, I am good. Okay, I am happy. I'm happy that you are good. Okay. Health ரொம்ப முக்கியம்டா. ஹெல்த் பாத்துக்கிட்டே படிங்க. அப்பதான் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரியா? Okay. Fine. Back to the question. Who's going to answer this fast? யார் ஃபர்ஸ்ட் சொல்றா பாப்போமா? Yes, யாருக்குமே தெரியல. ஆப்ஷன் A. சனாமரியா வந்து ஏன்னு சொல்றாங்க. Quick nutrient cycling சொல்றாங்க. And Ramya is also A. Satya is also very good. Super. அவ்வளவுதான்டா. நல்லா யோசிச்சு பாருங்கடா. இந்த நியூட்ரியன் சைக்கிள்ங்கிறது என்ன தெரியுமாடா? நம்ம கிடைக்கிற இந்த ஆர்கானிசம்ஸ்ல இறந்து போகும்போது நிறைய கேசஸ் இருக்கும். கார்பனா இருக்கட்டும், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர்லாம் இருக்கும். அது எல்லாமே திருப்பியும் அதுக்கு ஏத்த மாதிரி யூட்டிலைஸ் பண்றதோ இல்ல அட்மாஸ்பியர் அனுப்புறதோ யார் வேலை? பிளான்ஸோட வேலை. அப்ப அது வந்து இந்த டிஃபாரஸ்டேஷன் மூலமா பிளான்ஸ் கட்டாய் போகும்போது என்ன நடக்காது? நியூட்ரியன் சைக்கிள் நடக்காது. டஸ் நாட் லீட் டு குயிக் நியூட்ரியன் சைக்கிள். ஆனா அதே டைம்ல பாருங்க, சாயில் எரோஷன் கண்டிப்பா நடக்கும். ஆல்டர்னேஷன் லோக்கல் வெதர் கண்டிஷன் நடக்கும். டிஸ்ட்ரக்ஷன் நேச்சுரல் ஹேபிட் எல்லாமே நடக்கும். ஓகே, கிளியர்? சூப்பர், வெரி குட்ரா. நல்லா ஆன்சர் பண்றீங்க. இதே பைபிள அடுத்த क्वेश्चन போவோமா? யா, இந்த क्वेश्चन ரொம்ப முக்கியமான क्वेश्चन தான். எக்ஸ்பிளைன் afforestation வித் கேஸ் ஸ்டடி. நான் உங்களுக்கு afforestation இப்படி கேட்டா நீங்க ஓன்ல எழுதலாம். நான் வந்து எப்பவுமே பசங்கன்னு சொல்லுவேன், நாங்களே படிக்கும்போது இந்த சாப்டர்ஸ் ஒமிட் பண்ணுவோம். சரி, ஒமிட் பண்ணுவோம். இது படிக்க வேண்டாம், இது போல இங்க இருந்து ஒரு क्वेश्चन தெரியுமா கேட்பாங்க, இதை படிச்சு எழுதலாம். அப்போ இந்த சாப்டர் நாங்க நிறைய ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா அப்ப சொல்றேன் சார், அப்ப ஏன்னா இது வந்து நம்ம எவ்வளவுதான் எழுதினாலும் சில பாயிண்ட்ஸ் மறந்துடும், சில பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுவோம். சோ அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அது எப்படி எழுதலாங்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சிருப்போம். ஓகே, சோ அந்த ஒரு மைண்ட் செட்ல நீங்க படிச்சா ரொம்ப ஈஸியா படிக்கலாம். இல்லன்னா அப்படியே டிராக் மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு டயர்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே, மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு அளவு வேணும்லடா. ஒரு பேராக 2 பேருக்கு ஓகே, பேஜா மனப்பாடம் பண்ண முடியுமா? அதெல்லாம் கஷ்டம், அப்படி பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் பிராக்டிகலி இது பாசிபிள் இல்ல. கிளியர்? ஓகே, சோ பாத்துருவோமா? பாருங்க, afforestation is the planting of trees where there was no previous tree cover. இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம்டா. அதாவது இனிஷியலா மரங்களே இல்லாத இடத்துல நான் மரத்தை நடுறேன்னா அது பேர் afforestation. கிளியர்? நான் படிச்சதுல இருந்து இப்ப மறந்துட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எங்கூட சேர்ந்து குயிக்கா ரிவிஷன் பண்ணிருக்கேன். அப்படியே நான் சொல்ல அப்படியே கண்ணை மூடி கேளுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. நான் கொஸ்டினை முடிச்ச உடனே நீங்களும் வந்து சொல்லி பாருங்க. இப்படிதான்டா நம்ம லைவ் கிளாஸ்ல சென்டம் எடுக்கிறது. சரி, இதான் பிளான். நாங்களும் தான் பண்ணுவோம். டீச்சர்ஸ் எடுக்கும்போது நான் படிச்சிருப்போம் ஆல்ரெடி. அப்ப சொல்ல அப்படியே கவனிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு அவங்க சொல்லி முடிச்சு நானே வந்து சொல்லி பார்ப்பேன். அவ்வளவுதான் முடிச்சு. அப்புறம் நம்ம தான் ராஜா அந்த கொஸ்டினுக்கு. அந்த மைண்ட் செட் இருக்கணும். சரியா? பாருங்க, it converts non-forested lands into forests by planting suitable trees to restore vegetation. அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? இல்லாத இடத்துல மரத்தை நடுறது afforestation. அப்படி மரத்தை நடுறனால இல்லாத ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்கி இருக்கு. அவ்வளவுதான் பாயிண்ட். It converts non-forest lands into forests by planting suitable trees to restore vegetation. Example பாருங்க, slopes of dams are afforested to reduce water runoff, erosion and siltation. அப்படின்னா நம்ம இந்த டேம் எல்லாம் கட்டிருப்பாங்களே, இந்த டேம் கட்டும்போது அந்த டேமை சுத்தி என்ன பண்ணும்போது தெரியுமா, நிறைய மரம் வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? திடீர்னு டேமுக்குள்ள சாயில் எரோஷன் நடந்தாலும் சரி, வாட்டர் வந்து பிச்சுக்கிட்டு போனாலும் சரி, அண்ட் சில்டேஷன் இந்த கட்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா பிரச்சனை. சோ அதெல்லாம் தடுக்கிறது யாரு? மரங்கள். அப்ப உங்களுக்கு வந்து இந்த எர்த்குவிக், சுனாமி ப்ரோன் ஏரியாஸ்ல பாத்துருப்பீங்க, ஃபிளட் ப்ரோன் ஏரியாஸ் எல்லாம், ஃபிளட்ல ஜாஸ்தியா வர இந்த ஏரியாஸ் என்ன பண்ணுவாங்க, சுத்தி மரத்தை வச்சிருவாங்க வேலி மாதிரி. மர ரூட் எல்லாம் உள்ள இறக்கி மரம் அப்படி நிக்கும், ஸ்ட்ராங்கா நிக்கும். அப்படி நிக்கும் போது எவ்வளவுதான் தண்ணி வந்தாலும் மரம் அப்படின்னு நம்மளுக்கு பாத்துக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் ட்ரீஸ். புரியுதா? அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த மரம் இல்லைன்னா என்ன ஆகுது? நேரம் உள்ள வந்துருது. சார் குவிஸ் இருக்கு, கொஸ்டின் கேப்பீங்களா? புரியலடா. குவிஸ் இருக்குன்னா புரியல எனக்கு. நீங்க என்ன கேக்குறீங்க? குவிஸ் இருக்கு, கொஸ்டின் கேப்பீங்களா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு புரியல. உங்களுக்கு தெளிவா சொல்றீங்களா? ஓகே,
So provides environmental services like carbon sequestration and water retention. இதுவே ரொம்ப முக்கியமான எதுக்காக சார் நான் மரம் வளர்த்தணும்னு கேட்கும்போது கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன்ங்கிற ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா என்ன, கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு என்ன வேணும், அட்மாஸ்பியர்ல தேவையில்லாத பொருள், கரெக்டா நமக்கு ஆக்சிஜன் தான் முக்கியம். அப்போ அந்த அட்மாஸ்பியருக்கு போற கார்பன் டை ஆக்சைட புடிச்சு டிராப் பண்ணி வச்சுக்கிறது யாரு, பிளான்ட். அததான் கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் கார்பன் ஸ்டோரிங்னு சொல்லுவோம். கிளியர், காட் இட். அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன், வாட்டர் ஹோல்டு பண்றது. ஏன்னா இந்த ரூட்ஸ்ல என்னமோ பண்ணும், இந்த தண்ணி வரும்போது தண்ணி அப்படியே பிடிச்சு வச்சுக்கும் மண்ணில். அப்ப இந்த மண்ணிலயா இருக்கட்டும் ரூட்ஸ்ல எல்லாமே தண்ணியோட கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும். கிளியர், புரிஞ்சுதா, ஈஸியா இருக்கா? அடுத்து பாப்போமா. ஆப்ஜெக்டிவ்ஸ் நான் வந்து அஃபாரஸ்டேஷன் கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்தேன். ஓகே, அந்த அஃபாரஸ்டேஷன் புக் எடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே கேளுங்க. இன்க்ரீஸ்ட் ஃபாரஸ்ட் கவர், ஃபாரஸ்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இம்ப்ரூவ் ஏர் குவாலிட்டி த்ரூ ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன். கரெக்ட், ஏன்னா ஆக்சிஜன் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் பிளான்ட். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஏர் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். யோசிச்சு பாருங்க, டெல்லியில நிறைய இஷ்யூ இருக்குடா, அதுல ஒன்னு பிரைமரி இஷ்யூ என்ன சொல்றாங்க, ஏர் பொல்யூஷன். அப்ப இந்த ஏர் பொல்யூஷன் என்ன பண்ண, நம்ம எல்லா ரோட்லயும் மரம் வச்சிருவோமா, சூப்பரா மரம் வச்சிருவோமா, ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும். அதனால பண்ண மாட்டாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. Rehabilitate degraded forests to increase carbon fixation and reduce atmospheric CO2. புரியுதா? அதாவது என்ன சொல்றாங்க, ஃபாரஸ்ட் என்ன பண்ணும், டு இன்க்ரீஸ் கார்பன் பிக்சேஷன் அண்ட் ரெடியூஸ் அட்மாஸ்பியரிக் CO2. அட்மாஸ்பியர்ல CO2 ஆபத்து, நான் சொன்னேன்ல அதேதான், அது ஆபத்துங்கிறதுனால அந்த கார்பன் டை ஆக்சைட இந்த பிளான்ட் எடுத்து வச்சுக்கும். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க. ரைஸ் பேம்பு பிளான்டேஷன்ஸ். பேம்பு ட்ரீஸ் பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும், அப்படியே அடிச்சு சவுண்ட் பயங்கரமா கேட்கும். அதனால ரைஸ் பண்ணலாம். டெவலப் மிக்ஸ் பிளான்டேஷன் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அண்ட் மெடிசனல் பிளான்ட்ஸ். ரொம்ப ஈஸி, இதெல்லாமே ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா ஃபாரஸ்ட் போது அந்த அரிய வகை மூலிகைகள், அமேசான் காடுகள் மட்டும் கிடைக்கும் மூலிகைகள் பாத்துருப்பீங்களா, அதெல்லாம் இங்க இருந்து சொல்றாங்க. சரியா? சோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். சார் லாஸ்ட் லைவ் கிளாஸ்ல நீங்க கொஸ்டின் கேட்டீங்க, இன்னும் கேட்பீங்களா? கண்டிப்பா கேட்பேன், எனக்கு அதான் வேலை. ஓகே, அதான் நான் சொல்றேன். என்ன தெரியுமா பிளான் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட, உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் செஷன் பிளான் பண்ணிருக்கேன்டா. உங்களுக்கு எப்ப தெரியுமா, ஹாஃப் டே எக்ஸாம் வரும்போதெல்லாம் அப்ப ஃபுல்லா கிரியேட்டிவ் 1 மார்க், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நச்சு 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 அடிப்போம். ஃபுல் 1 மார்க். நீ யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மார்க் வர மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கேன். ஓகே, அண்ட் அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, இனி வரப்போற எல்லா லைவ்ஸ்லயும் 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கம்பல்சரி வைக்க போறோம். ஓகே, 1 மார்க் கொஸ்டின்ஸ் நிறைய வச்சு அந்த 1 மார்க்ல கொஸ்டின்ஸ் கேட்டு 1 மார்க் அங்கேயே கவர் பண்ணிருவோம். ஓகே, ஓகேவாடா, ஹாப்பியா? இந்த மாதிரி பண்ணிடலாம். ரெடியா இருக்கீங்களா? ஆனா நீங்க மட்டும் வந்து எப்படி, எல்லாரும் வரணும்ல. அப்ப எல்லாரும் வந்தா சண்டை போட நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். நீங்க 1 சொல்லுவீங்க, இன்னொரு 2 சொல்லுவாங்க, ஆன்சர் 3 இருக்கும். அப்படி எப்படி நல்லா இருக்கும்ல. அதனால we need people also. Okay, that is why we are holding it. Clear? அடுத்த லைவ்ல சிறப்பா பண்ணிடலாம்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணுவோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், 1 மார்க்ஸ் கொண்டு வந்து சூப்பரா பண்ணலாம், கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகே, நிறைய ஹார்ட் பறக்க விட்டுருக்கீங்க. ஓகே, I can understand you guys are liking this idea. Okay, thank you very much. சூப்பரா. ஓகே, சோ குயிக்கா பாத்துருவோமா? இப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ் பாத்துருவோமா? நல்லா பாருங்க. இந்த இதுல 1 மார்க்ஸ் கேட்கலாம்டா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நான் இந்த செஷன் முடிக்கும் போதே நான் சில 1 மார்க்ஸ் கேட்பேன். அதுவே நீங்க ஆன்சர் பண்றீங்களா பாப்போம். சரியா? நீங்க இப்ப பார்த்தது வச்சு நான் 1 மார்க்ஸ் கேட்பேன், யாரெல்லாம் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். ரெடியா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. Look on to all those words. Okay, so regenerate indigenous herbs and shrubs. அப்படின்னா என்ன? அதாவது எனக்கு நேட்டிவான, என்னோட வாழ்க்கை முறை, என்னோட உலகத்துல நேட்டிவான, அதுக்கு வாழக்கூடிய ஹெர்ப்ஸ், shrubs எல்லாமே வளர ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கான மண் அது, அதுக்கான நாடு அது. So it will grow. Create awareness and conduct monitoring and evaluation. Very simple. Increase groundwater level and reduce nitrogen leaching, contamination, soil and drinking water. Groundwater level increase பண்ண எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகும்? மழை வருதாடா, வர்ற மழை என்ன தெரியுமா, இந்த ரூட்ஸ் பண்ணும், அப்படியே இந்த மண்ணுக்கெல்லாம் அனுப்பி இந்த மண்ணில் வந்து தண்ணியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். அப்போ ஆப்வியஸா கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். நைட்ரஜன் லீச்சிங்கிறது இந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் இருக்கு, நைட்ரஜன் பிக்சேஷன் படிச்சிருப்பீங்க. அப்ப இந்த பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜன் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும், நைஸா தண்ணி வழியா மண்ணு வழியா போயிரும். அது பேர் லீச்சிங். அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் கண்டாமினேஷன், சாயில் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர், இது எல்லாமே நம்ம ஈஸியா பண்ணிடலாம். அடுத்து ப்ரோமோட் நேச்சர் எய்டட் ஆர்டிபிஷியல் ரீஜெனரேஷன். எஸ், நான் என்ன பண்றேன், ஆர்டிபிஷியல் ரீஜெனரேட் பண்ண போறேன், அதாவது திருப்பி நான் உருவாக்கி எடுக்க போறேங்கிறதா மீன் பண்றாங்க. இது முக்கியமான வார்த்தை பாருங்க, நேச்சர் எய்டட் ஆர்டிபிஷியல் ரீஜெனரேஷன். அதாவது எனக்கு சுத்தி இருக்கிற என்னோட நேச்சர் ஈகோசிஸ்டமோ ஹெல்ப்போட நான் ஆர்டிபிஷியல் அதை ரீஜெனரேட் பண்றேன். எப்படி ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்குறதுனால. சரியா? சோ தான் அஃபாரஸ்டேஷனோட கான்செப்ட். கிளியர்? அடுத்து நல்லா பாருங்க, அச்சீவ்மெண்ட்ஸ் பாத்துருவோமா? ஆப்ஜெக்டிவ்ஸ் எதுக்கு புரிஞ்சதா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம்.
objectives யாருக்குலாம் புரியல எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா anybody having any doubt okay super achievements பாத்துறோம் very good பாருங்க achievements என்னன்னா அச்சீவ் பண்ண போறேன் restoration of degraded forest அழிஞ்சு போன காடுகளை நான் திருப்பியும் ரீஸ்டோர் பண்ணுவேன் அதுதான் என்ன சொல்றாங்க achievements of degraded first achievement சொல்றாங்க அடுத்து establishment of community assets like overhead tanks bowels hand pumps community halls and libraries all pretty good understandable terms library la explain avasiyam illa is note fine அடுத்து maintenance of environment and ecological stability that is very true நீங்க வந்து நிறைய பேர் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல கேளுங்க இந்த சாப்டர்ல 5 மார்க்ஸ் சொல்லுங்க நான் சொல்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் எப்படினாலும் கேட்கலாம்டா இப்போ இது கூட 5 மார்க்ல கேட்கலாம் இந்த அச்சீவ்மென்ட் 5 மார்க்ல கேட்கலாம் நான் சொல்லி கொடுத்த ஆப்ஜெக்டிவ்ஸ் 5 மார்க்ல கேட்கலாம் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நீங்க முக்கியமான விஷயம் சொல்றேன் நீங்க இந்த மேப்ல பாக்கும்போது நல்ல பச்சை பச்சையா இருக்கும் அந்த பச்சையை நம்ம ஏமாற கூடாது அது காடு இல்ல அது ஃபாரஸ்ட் இல்ல அது கிராப்ஸ் அது அக்ரிகல்ச்சர் வேற ஃபாரஸ்ட் வேற ஞாபகம் வச்சுக்கோங்கடா அக்ரிகல்ச்சர் வந்து நமக்காக பண்றோம் இந்த உலகத்துக்கு தேவையில்லை ஃபாரஸ்ட்ங்கிறது நமக்கு பெருசா தேவை இருந்தா இருக்குதோ இல்லையா அந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பிகாஸ் மிக்ஸ்டு வெரைட்டிஸ் மிக்ஸ்டு பிளான்ஸ் நிறைய ஹேபிடேட்ஸ் நிறைய அனிமல்ஸ் நிறைய பிளான்ஸ்ல டிபெண்ட் பண்ணி வாழ்ற ஒரு இக்கோ சிஸ்டம் அது அதை நம்ம அழிச்சு அதுக்கு பதிலா அக்ரிகல்ச்சரை பண்ணி அதை நம்ம பெரிய விஷயமா சொல்லக்கூடாது இன்னைக்குமே புரியுதா உங்களுக்கு சோ தட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ் கிளியர் அப்போ கன்சர்வேஷன் பயோடைவர்சிட்டி ஓகே அண்ட் வைல்ட் லைஃப் அண்ட் ஜெனடிக் ரிசோர்சஸ் இதுக்குதான் நம்ம காடு வேணுங்கிறது ஓகே நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க விவசாயம் காடு இல்ல விவசாயம் நோ திஸ் இஸ் ராங் டெக்னிக்கலி இட் இஸ் ராங் காடு இருக்க வேண்டியதுல காடு தான் இருக்கணும் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் நமக்காக கண்டிப்பா அக்ரிகல்ச்சர் வேணும் நம்ம பண்ணணும் அதுக்குன்னு காடை அழிச்சிட்டு பண்ணும்போது then it is a problem it's a trouble to the earth okay involvement of community especially women in forest management it's also understandable yes பாருங்க இவர்தான் தலைவர் பத்தி ஒரு முக்கியமான பதிவு பார்த்துருவோமா ஜாதவ் மோலாய் பாயங் the forest man of India அப்படி என்ன சார் பண்ணாரு டே ஒரு ஐலாண்டா இருந்த ஒரு மொட்டை காட்டுனா which means nothing is there அத வந்து ஒரு காடா மாத்திட்டாரு ஒரு தீவு இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும் ஒரு தீவை வந்து என்ன மாத்திட்டாரு காடா மாத்திட்டாரு ஓகே நீங்க எவ்வளவு பேர் உங்ககிட்ட நான் ஒரு ஏக்கர் லேண்ட் தரேன் நீங்க எவ்வளவு பேர் காடை வளர்த்துவீங்க காடு உருவாக்க முடியுமா ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா டிஃபரெண்ட் போட்டு அது பாட்டுக்கு வளரும் ஆனா யாரும் பண்ண மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே அரிசி கோதுமை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுவோம் ஓகே So he was born in 1963. He's an environmental activist who single-handedly planted a forest. இவருக்கு இருக்க appreciation வந்து it should be very high. ரொம்ப கஷ்டமான விஷயம் பண்ணது. In a barren wasteland, transformed Majuli, the world's largest river island on the Brahmaputra river, into a dense forest. ஒரு காடா மாத்திருக்காரு. இவ்வளவு பெரிய விஷயம்டா யோசிச்சு பாருங்க. அதால என்ன பிரயோஜனம் பாருங்க. The forest is home to rhinos, deer, elephants, tigers and birds. இப்ப இந்த காடு அங்க இல்லன்னா இவங்களே அழிஞ்சு போக கூட வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா சொல்றேன் அழிஞ்சு போக வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்ப அது எல்லாமே தக்க வச்சது யாரு அவர்தான் ஓகே the forest is larger than Central Park பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகே so he was named Forest Man of India by Sudhir Kumar SKS போறேன்னு சொல்லுவோம் former vice chancellor of JNU in October 2013 இதெல்லாம் பயங்கர நியூஸா இருந்துச்சு சூப்பரா இருந்த டைம்லாம் honored at the Indian Institute of Forest Management during the event coalitions awarded the Padma Shri in 2015 received honorary doctorate degrees from Assam Agriculture University and Kaziranga University okay so இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆப்பர்சூனிட்டி நம்ம கண்டிப்பா பண்ணோம் ரீசன்ட்டா கூட பெங்களூர்ல ஒரு பார்ட்டி இருந்தாங்க I think she's 104 years old something like that she also done so much of plantings and stuff she is also known for that okay so இந்த மாதிரி கார்டோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா வாட் ஆர் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான் பில்டிங் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் டா ஹினாச்சா ஞாபகம் வச்சுக்கோங்க இது இன்னொரு முக்கியமான 5 மார்க் பி வெரி கிளியர் ஓகேவா பாத்துருவோமாடா ரெடியா இருக்கீங்களா guys are you ready பாத்துருவோமா எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் what are the objectives of plan building பாத்துருவோமா yes அப்படியே அமைதியா பார்த்துட்டு தூங்கிட்டீங்களா எந்திரிங்க பாப்போம் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் குயிக்கா ஓகே ஓகே சார் சூப்பர் ஓகே ஹினாட்டா இந்த क्वेश्चन தெரியுமா உங்களுக்கு பிளான் பில்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் தெரியுமா உங்களுக்கு क्वेश्चन தெரியுமா உங்களுக்கு ஓகே மனோஜ் ரெடியா இருக்காரு இந்த क्वेश्चन ஈஸியா பாத்துறலாமா
இது கேட்டா என்ன ஞாபகம் வரணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த கேள்வி கேட்டோம்னா சயின்ஸ் நீங்க சொன்னாரு ஞாபகம் வரும். சரி, ஓகே, சூப்பர். நிறைய எல்லாம் ரெடி ஃபுல் ஃபயர்ல இருக்காரு. வெரி குட். ஓகே, சோ பாருங்க, क्वेश्चन பத்தி தெரிஞ்சுக்கோங்கடா. பிளான்ட் பிரீடிங் பண்றதுனால எனக்கு என்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு, என்ன பயனுங்கிற மாதிரி கேக்குறாங்க. பாத்துருவோமா? சூப்பர். பாருங்க, டு இன்க்ரீஸ் yield, vigor and fertility of soil. நான் பண்றது பிளான்ட் பிரீடிங். என்ன பிளான்ட் பிரீடிங் பண்றேன்? நான் வந்து பிளான்ட்ஸ் வந்து பிரீட் பண்றேன். ஓகே, லைக் பிட்வீன் ஸ்பீஷிஸ், சேம் ஸ்பீஷிஸ், டிஃபரண்ட் ஸ்பீஷிஸ், வாட் எவர் இட் மைட் பி, ஐ அம் கோயிங் ஃபார் பிளான்ட் பிரீடிங். அப்படி பண்றதுனால சாயிலோட ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து சாயிலோட வளம், சாயிலுக்குன்னு ஒரு வளம் இருக்கும் சரியா, அந்த ஃபர்டிலிட்டி நம்ம வந்து நாசம் பண்ணிட்டோம். நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்றது, தப்பா பண்றது, நிறைய பேர் நாசம் பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாமே நம்ம எப்படி ரீவைவ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் டெக்னிக்ஸ் வி கேன் டு. ஓகே, so it increases yield. yield தெரியும்ல, அதோட பலன்கள் 2 தர எடுத்து 5 தரும், 5 10 தரும், 10 20 தரும், நமக்கு லாபம். that is what yield. விகரங்க நான் சொல்றேன் பாருங்க. to increase tolerance to environmental conditions, salinity, temperature and drought. யோசிச்சு பாருங்க, எங்கிட்ட ஒரு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட்டுக்கு நீ உப்பு தண்ணியில போட்டாலும் அந்த பிளான்ட் வளரணும் வைப்போம். ஆனா எனக்கு அந்த பிளான்ட் வளர்ந்து பிரயோஜனம் இல்ல. எனக்கு தேவையான தக்காளி கிடைக்கிற பிளான்ட்டுக்கு, தக்காளி தரக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு சலைனிட்டியை டாலரேட் பண்ண முடியல. நான் என்ன பண்றேன்? பிளான்ட் பிரீட் பண்றேன். பிரீட் பண்ணும்போது அந்த சலைன் கேரக்டர்ஸ் அதுக்குள்ள வந்து அந்த ஜீன் அதுக்குள்ள போய் அது வந்து சலைனிட்டிக்கு அகைன்ஸ்ட் அதை வாழ ஆரம்பிக்கும், ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணும். அப்ப எனக்கு தேவையான தக்காளி தரக்கூடிய இந்த பிளான்ட் என்ன ஆகும்? சலைன் கண்டிஷன்ஸ்ல வளரும். இதுதான் அப்படிதான் கொண்டு வரும். புரியுதா? ஈஸியா இருக்கா? சோ அதே மாதிரி salinity, temperature, drought எல்லாமே வந்துரும், எல்லாமே வந்துரும். ஓகே, அடுத்து பாருங்க, to prevent the premature falling of birds, fruits, etc. அதாவது சில பர்ட்ஸ், ஃபிளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அந்த மரம் ஃபுல்லா பூ இருக்கு, ஆனா அந்த பூவெல்லாம் உதிர்ந்துருச்சு. அந்த பூவெல்லாம் தான் அடுத்து காயாகணும், அந்த காயெல்லாம் தான் அடுத்து பழமாகணும். ஆனா பூல என்ன உதிர்ந்துருது. சரி, பூவெல்லாம் காய் ஆயிடுச்சு, அந்த காய் உதிர்ந்துருது. ஃப்ரூட் பழுக்கிறதுக்குள்ள உதிர்ந்தது. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. இஃப் இட் இஸ் ஃபாலிங் ஆஃப் நதிங், எவ்ரிதிங் இஸ் கான். சோ அப்படி என்ன சொல்றாங்க? அது ப்ரிமெச்சூர், ஏர்லியரா. அது நாளைக்கு உழுகணும், நாளைக்கு படுத்து உழுக வேண்டிய இடத்துல முந்தானத்தே பச்சையா உழுந்துருச்சு. சோ இந்த ப்ரிமெச்சூர் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, டு இம்ப்ரூவ் சிங்க்ரோனஸ் மெச்சூரிட்டி. ரொம்ப முக்கியமான டேர்ம் தான். அதாவது நான் வந்து ஒரு பெரிய தோட்டம் வச்சிருக்கேன். அந்த பெரிய தோட்டத்துல நிறைய மரம் வளர்த்துறேன். அப்போ ஒரு மரம் ஒரு டைம்ல காய்க்குது, ஒரு மரம் ஒரு டைம்ல சாயுது. இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. சோ அவங்க எல்லாமே ஒரே டைம் மெச்சூர் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணலாம்? பிளான் பில்டிங் கொண்டு வரலாம். அவனுக்கு வேலை ஈஸி, அவ்வளவுதான் விஷயம். சரியா? To develop resistance to pathogens and pests, obviously to develop photosensitive and thermosensitive varieties. எப்படி எனக்கு வந்து லைட் ஒரு பிரச்சனை இருக்கிற பிளான்ட் நான் கவலைப்பட வேண்டாம், அதுக்கு சென்சிட்டிவா இருக்க பிளான்ட் எனக்கு இருந்து வளர்த்துவேன். டெம்பரேச்சர் பிரச்சனையா இருக்கா, பிளான் பில்டிங் பண்ணி டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஜீன்ஸ்ல அழகா டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சு அந்த பிளான்ட் வளர்த்துவேன். சோ இது எல்லாமே என்ன பண்ணலாம்? பிளான் பில்டிங்கோட ஆப்ஜெக்டிவ்ஸ் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, சோ இந்த क्वेश्चन கேட்டா ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்களா? எல்லாத்துக்குமே புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்காடா இந்த क्वेश्चन? ஈஸியா இருக்கா? லிட்டரலி you guys understood what are these points because I have explained each and every point. இது எல்லாமே புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏக்க டவுட் இருக்கா क्वेश्चनல? Anybody having any doubt? Okay, super. So no one is having doubt. We'll continue the next question. Yeah. What is organic farming? இது அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாமே ரிப்பீட்டட் क्वेश्चंस சரியா? இதெல்லாமே ரிப்பீட் ஆன क्वेश्चंस. அப்ப அதோட ஹை வெயிட்டேஜ் क्वेश्चंस நாங்க எடுத்து வந்து வச்சிருக்கோம் இங்க. சரியா? இதெல்லாமே ரிப்பீட்டடான क्वेश्चंस. ஓகே, சூப்பர். ஆர்கானிக் ஃபார்மிங் பாத்துருவோமா? ஆர்கானிக் ஃபார்மிங்னால இப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், அப்பாடி சாப்பிட்டா ஆர்கானிக் தாப்பா சாப்பிடணும் அப்படிதான் பேசுறது. கரெக்டா? நார்மல் தக்காளி ஒரு கிலோ 50 ரூபா வருதுன்னா ஆர்கானிக் 150 ரூபா வரும். ஐயோ, நமக்கு காசு பிரச்சனை இல்லப்பா, நமக்கு சாப்பிட்டா ஆர்கானிக் தான் சாப்பிடணும். அப்படி என்னதான் இருக்கு இந்த ஆர்கானிக்ல பாத்துருவோமா? சூப்பர் வினிஷா, எஸ் இனாட்டா, ரம்யா, சூப்பர். பாருங்க, ஆல்டர்னேட்டிவ் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் ஒரிஜினேட் இன் early 20th century. அதாவது 20th century ஆரம்பத்துல நிறைய டிஃபரெண்ட் ஃபார்மிங் பிராக்டிசஸ் வந்துச்சு. நிறைய கொண்டு வந்தாங்க வித்தியாசமா. அப்படி ஒரு வித்தியாசமா கொண்டு வந்தா இந்த ஆல்டர்னேட் தான் அது. சரியா? டெவலப்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு ராபிட்லி சேஞ்சிங் ஃபார்மிங் பிராக்டிசஸ். மாத்திக்கிட்டே இருக்கும். ஆளாளுக்கு ஒரு ஐடியா, ஆளாளுக்கு ஒரு பிளான்ட் கொண்டு வராங்க, ஆளாளுக்கு ஒரு தக்காளி உருவாக்குறானுங்க. அப்படி என்னாச்சு? ஓகே, சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு they are bringing a different alternative plan you call it as organic farming. So it aims to sustain the health of soils, ecosystem and people. இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றதுனால
என்ன பிரயோஜனம்? நீங்க எடுத்துக்கக்கூடிய ஈல்டு மட்டும் இல்லடா, அந்த ஈல்டு தரக்கூடிய அந்த பிளான்டா இருக்கட்டும், அந்த பிளான்ட் இருக்கக்கூடிய அந்த மண்ணா இருக்கட்டும், அவனுக்கு எல்லாமே சேஃபா இருப்பானுங்க. அவனை யாருமே டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. we are going to make it very simple and எப்படி சொல்றது, make it wild. we are not going to add all those chemical stuffs and we are not spoiling it. Clear? As relies on ecological processes, biodiversity and natural cycles adapted to local conditions. Okay, so ecological process இருக்கட்டும், biodiversity இருக்கட்டும், அது எல்லாமே adapt பண்ணி போறதா இந்த ஒரு condition. Avoids the use of inputs that have adverse effects. அவ்வளவுதான் விஷயம். ஈஸியா இருக்கு, புரிஞ்சுதா? எனக்கு தேவையில்லாத கொடுத்து நான் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் கொடுக்க போறது இல்ல. நான் பாட்டுக்கு அந்த பிளான்ட் அழகா பொறுமையா தெளிவா வளர்த்த போறேன். என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்க போறேன். ஆர்டிபிஷியல் ஏதாவது கொடுத்து அந்த சாயில டேமேஜ் பண்ணி அப்புறம் அந்த ஈல்ட ஜாஸ்தி இருக்குது எனக்கு விருப்பம் இல்ல. கிளியர்? காட் இட்? அடுத்த क्वेश्चन பாத்துருவோமா? ரெடி இருக்கீங்களா? வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி? Sir, how to register for Xylem EduQuest? Okay, studies pair. You are from which district, da? EduQuest எல்லாரும் பாத்தீங்களாடா? ஓ 12th பசங்க எல்லாரும் பாத்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? You guys saw all rounds. You guys saw the winners. You guys saw how much they received as a cash prize. எல்லாம் பாத்தீங்களா? Just one day. Conceptual knowledge அழகா வந்தாங்க. 20,000 எடுத்து போயிட்டே இருந்தாங்க. First prize க்கு. Second prize க்கு 10,000 rupees கொடுத்தோம். So it is like so good. நல்லா போச்சு. So நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்கங்கறது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. We'll check on to it. Coimbatore. So you're from Coimbatore. Okay. நான் பார்த்த சார். நீங்க பாத்தீங்களா? சூப்பர் ரம்யா, சூப்பர். Fine. ஓகே, நீங்க உங்க ஸ்கூல் நேம்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க வந்து பேசுறோம். நாங்க வந்து பேசி அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். பிகாஸ் நாங்க அந்த 8 ஸ்கூல்ஸை காண்டாக்ட் பண்ணி பேசி தான் எல்லாம் பண்ணோம். அதே மாதிரி நீங்க உங்க ஸ்கூல்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. we will be coming and we will be checking on it. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நடத்துன சூப்பரா போச்சு. அதே மாதிரி அடுத்து நாங்க நடத்துவோம். நடத்தும் போது அதே மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அங்க வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ண வச்சு அடுத்தடுத்து போய்க்கலாம். சரியா? ஓகே, சோ அடுத்த குவிஸ் சிறப்பா பண்ணிடுவோம். ஆனா இப்போ சொல்றேன், உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப முக்கியம் இல்ல. ஓகே, நான் வந்து பெருசா எதுவும் வெளியே கேட்க மாட்டேன். நாங்களும் எங்க டீம் மொத்தமா உட்காந்து பண்ணது எல்லாமே. சோ எங்க டீம் வந்து உட்காந்து என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கோ, உங்களுக்கு இருக்கிற கண்டென்ட்ஸ்ல தேவையான கொஸ்டின்ஸ், தேவையான நீட் லெவல் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், காம்படிட்டிவ் லெவல் கொஸ்டின்ஸ், ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி டிஃபரெண்ட் ரவுண்ட்ஸா கொண்டு வந்தோம். ஓகே, ஃபைன். ஓகே, சோ we'll get back to your school soon. Okay, probably if I'm able to come, I'll meet you there. Chakamuda. I know SBI school. I know people working there also. Okay, so I know there. No problem. நான் வந்து கேக்குறேன், ஸ்டடீஸ் பேர்னு ஒரு பையன் இங்க இருக்கான், அவன் பார்க்கணும்னு சொல்றேன். சரியா? ஓகே, sure. Okay, we'll meet. Sure. I'll somehow get my team there and we'll conduct a competition. Okay, no problem. Okay da, super, very good. அடுத்து பாத்துருவோமா? What are the benefits of agroforestry? Agroforestryனா என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Fine. So agroforestry நீங்க தெரிஞ்சுக்கணும்னா first agroforestry தெரிஞ்சுக்கணும். Forestry என்னது? We know basically, right? We have a forest, development of forest, அதுக்கு தேவையான plants எல்லாமே forest. Agroforestryங்கிறது உங்க டெக்ஸ்ட் புக்லயே கொடுத்திருப்பான்டா. இங்க இல்ல அந்த வார்த்தை, என்ன கொடுத்திருப்பான்? Integration of trees, crops and livestock கொடுத்திருப்பான். Okay? Integration of what do you have? Integration of trees, crops and livestock, you call it as agroforestry. So the agroforestry இருக்கும்போது அந்த agroforestryக்கான benefits என்னன்னு நம்ம பார்க்கணும். Okay, clear? So which teacher you know, sir? Actually I can't reveal that. No, how will I reveal that in live sessions? ஆனா ஒரு hint தரேன், முடிஞ்சா கண்டுபிடிங்க. 2 months back she got retired actually. 2 months back. Now guess. Okay. Okay, fine. Nice. She was also in a head position. Okay,
Fine. Now moving to the topic பாத்துறோம். So agroforestry தெரிஞ்சுக்கிட்டீங்க. Integration of trees, crops, livestock எல்லாமே இதுல வந்துரும். இப்போ நல்லா பாருங்க. Solves. Okay. Hinata sir, your name. அட பாவிகளா. மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுத்து இவ்வளவு நாள் இவ்வளவு மாசமா கிளாஸ் எடுத்து என் பேர் தெரியாம இருக்கீங்க. உங்க யாருக்குமே என் பேர் தெரியாதா? I'm like really wondering. Hinata doesn't know. Anybody else knows my name? Please comment. Papo. Yarkla per theriyudhu. It is really surprising, Hinata. Edakke Hinata nger per nyabam irukku. Oh, yarkume per theriyaliya. எனக்கு தெரியும் சொல்றீங்க நான் என் பேரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு ஷைன் எஸ் தட் இஸ் மை நேம் கரெக்ட் ஓகே எல்லாம் ஸ்பெல்லிங் தப்பா சொல்றாங்க கொஞ்சம் பேரு ஓகே ஷின் இல்லடா ஷைன் SHINங்கிறது இந்த எலும்பு பேர் ஓகே இந்த முட்டிக்கில வர அந்த ஷின் போன்னு சொல்லுவோம் இது வந்து ஷைன் SHINE இதுதான் என்னோட பேர் ஓகேவா ஹினாட்டா எஸ் ஸ்டடிஸ் பேர் யூ காட் இட் ஓகே She is the one. Okay. Yeah. Thank you, studies bear. Okay. Fine. Super. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? பேர் தெரிஞ்சிருச்சா? தயவு செஞ்சு லைக் கேட்றாதீங்கடா சார் உங்க பேர் எப்படி? Okay. Fine. ஓகேடா சூப்பர் ஓகே இப்ப நல்லா கவனிங்கடா குயிக்கா முடிச்சிடும் ஓகே ஐ திங்க் இது மூணே கொஸ்டின் தான் டப்புன்னு முடிச்சிடலாம் இது முக்கியமான கொஸ்டின் ஓகே இது எந்த அளவுக்கு முக்கியம்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஹை வெயிட்டேஜ் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அதுலயே ஹை வெயிட்டேஜ் கொஸ்டின் இங்க எடுத்து வந்திருக்கேன் Okay, fine, super. பாப்போமா okay so இந்த agroforestry என்ன benefits பாத்துறோம் solve soil and water conservation problems it solves soil and water conservation problems stabilizes soil salinity and water table யோசிச்சு பாரு நான் சொன்ன எல்லா பாயிண்ட் இதுலயே இருக்கும் அந்த மரம் வந்துச்சு மரத்தை வச்ச உடனே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுச்சு அந்த மரம் ரூட் டெவலப் ஆச்சு அதாவது நல்லா பாருங்கடா சொல்ல பாருங்க reduces landslide and water runoff issue ஏன் லேண்ட்ஸ்லைடு மண்ணை இழுத்து பிடிச்சுக்கும் அப்ப லேண்ட்ஸ்லைடு வராது ரன் ஆஃப் இஷ்யூங்கிறது தண்ணி வந்து அப்படியே ஃபிளட் மாதிரி அடிச்சிட்டு போகாது ஏன்னா மரம் ஸ்ட்ராங்கா தண்ணி தடுக்கும் எப்படி நம்ம டேம்ல இந்த வால்ஸ் கட்டி வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்து தடுக்கும் சரியா ஷைன் சார் நம்ம ஷைன் சார் ஓ மை காட் தேங்க்யூ ரொம்ப பாசம் காட்டுறீங்க லைட்டா பயமா இருக்கு ஓகே Yeah, so it improves nutrient cycling between species and maintains organic matter as we discussed carbon, phosphorus, ella cycle help pannum. Trees create a microclimate for crops and maintain oxygen carbon dioxide balance. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நல்லா யோசிச்சு பாருங்க பெரிய நான் என்ன சொன்னேன் agroforestry integration of trees, crops and livestock னு சொன்னேன் அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல this particular treesங்கிறது யாரை மீன் பண்றாங்க பெரிய ட்ரீஸ் இருக்குடா குட்டி கிராப்ஸ் இருக்குடா அப்ப இந்த கிராப்ஸ்க்கு தேவையான ஷேடா இருக்கட்டும் கிராப்ஸ்க்கு தேவையான ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கட்டும் அது எல்லாமே ட்ரீஸ் கொடுக்குது புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா அப்ப ட்ரீஸ் கிரியேட் மைக்ரோ கிளைமேட் அப்ப கிராப்ஸ்க்கு உச்சி வெயில் அடிக்குது அது யாரால தடுக்கப்படுது இந்த பெரிய ட்ரீல தடுக்கப்படுது இந்த பெரிய ட்ரீ என்ன பண்ணுது அப்படியே கவர் பண்ணுது அப்ப இந்த கிராப்ஸ்க்கு அதுக்கு தேவையான கிளைமேட்டிக் கண்டிஷன் அங்க உருவாகுது to maintain oxygen carbon dioxide balance அதுவும் பேலன்ஸ் ஆகும் and atmospheric temperature relative humidity எல்லாமே பாத்துக்கோ இது வரைக்கும் புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா sir this question asked in my second midterm பாத்தீங்களா நான் சொன்னேன்ல இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் நீங்க நம்பி படிங்க ஓகே நான் இப்போ சொல்றேன் இத மட்டும் படிச்சா உங்களால சென்டம் எடுக்க முடியாது இது எதுக்குன்னா ஷார்ட்ங்கிற ஒரு மைண்ட் செட்ல படிங்க வருங்கிற நம்பிக்கையில நல்லா படிங்க கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே I missed your live classes sir seriously no problem இப்போ நாங்க வந்து full seriously வந்திருக்கோம் so nothing to worry we'll chill okay yes studies pair if possible tell me your name I will ask her whether she knows you or not okay la fine so you guys got an idea about this fantastic next question அதே question கண்டிப்பா பாருங்க it is also suitable for dry lands with minimal rainfall யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம யோசிச்சு படிக்கிறோம் அப்ப உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் இந்த dry land நல்லா அப்படியே எப்படி சொல்றது இந்த காத்துக்கு மண்ணால பறந்துட்டு இருக்கும் சோ அந்த மாதிரி dry landல இது ரொம்ப யூஸ்ஃபுல்ங்கறாங்க ஏன்டா என்னடா காரணம் யோசிச்சு பாருங்க dry landல நீ போடும்போது உனக்கு என்ன பிரச்சனை தண்ணி பிரச்சனை இருக்கும்
அப்ப அந்த தண்ணியை வந்து அந்த மண்ணுல ஹோல்டு பண்றதுக்கு யார் வேணும்? ரூட்ஸ், ட்ரீஸ் வேணும். அப்ப நீ பெரிய பெரிய மரம் வைக்கும் போது அந்த மரம் என்ன பண்ணும்? வந்த குட்டி தண்ணியா இருந்தாலும் சரி அது ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். அது அதோட ஸ்மார்ட் மூவ்ங்கிறது. So it is very very useful, suitable for dry lands. Okay, provides an alternate land use system, that is also understandable. Multi-purpose tree species like acacia are used for wood pulp, tanning, paper and firewood industries. ஆனா ஒரு மரம் வளர்த்துறேன், அப்ப இந்த மரத்துல இருந்து நான் பல யூஸ் பண்ணலாம், மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மரம் வந்து ஒரு இன்கேஸ் எனக்கு அது வந்து போய் ஆகணும் சிச்சுவேஷன் வரும்போது நான் வுட்டா யூஸ் பண்ணலாம். அது பல்ப் எடுத்துக்கலாம், டேனிங் ப்ராசஸ் பண்ணலாம், பேப்பர் உருவாக்கலாம், ஃபயர்வுட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நான் பண்ணலாம். அப்ப மல்டி பர்பஸா பண்ணலாம். பிகாஸ் எனக்கு அது ட்ரீ போன பரவாயில்ல, கிராப் இருக்கு. ஏன்னா நான் அது இன்டெகிரேஷன்ல அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அந்த கிராப் போன பரவாயில்ல, ட்ரீ இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டா இருக்கனால ஐ எம் கம்ஃபர்டபிளி சேஃப் தேர். கிளியர்? அடுத்து பாருங்க, recommended for farm forestry, extension of forest, mixed forestry, shelter belts and linear strip plantation. இது எல்லாத்துக்கும் எனக்கு இந்த ஃபாரஸ்ட்ரி டெக்னிக் தெளிவா அழகா யூஸ் ஆகும். ஓகே, சோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா கண்ணை மூடி எழுதிருங்க. ஓகே, நதிங் டு வரி. ஓகே, இனி அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் பாத்துருவோமா? சேனலுக்கு நியூஸ் சார் அதான். ஓகே ஹினாட்டா, நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்க தான் நாங்கள பழச இங்க தான் இருக்கோம். சோ கவலையே படாதீங்க. ஓகே, so whatever you feel like you can comment, you can ask. It's like we are very chill, we'll have a very calm learning la super kondu poidalam. சரியா? Fine. So இந்த क्वेश्चन பாத்துருவோமா? Very very important ரா. What is carbon capture and storage? ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. யாருக்காவது ரிப்பீட் ஆயிருக்காடா அது? இதுவே ரொம்ப முக்கியமான கேள்விடா. இதுமே நம்ம பார்க்கணும். சரியா? பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Are you guys ready? பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஃபைன். சோ people are fine. சோ நம்ம குயிக்கா ஆரம்பிச்சலாம். கார்பன்ஸ் டு கேப்சர் என்றால் என்ன, ஸ்டோரேஜ் என்றால் என்ன? ஈஸியா பார்க்க பாருங்க. Process of capturing and storing CO2 to reduce atmospheric CO2 and combat climate change. நீங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, CO2 in the atmosphere is dangerous for us. Okay, CO2ங்கற கேஸ் இருக்கு, நமக்கு கொஞ்சம் ஆபத்து தான். இந்த CO2ங்கற கேஸ் அட்மாஸ்பியருக்கு வர விடாம தடுக்கணும். ஆனா நான் பேச CO2 வந்துகிட்டே இருக்கும். என் பாடியில இருக்க CO2 வேஸ்டா வந்துகிட்டே இருக்கும். அப்ப CO2 நான் அட்மாஸ்பியருக்கு அனுப்பிட்டே இருக்கேன். அப்ப அதை வந்து தடுக்கிறது யாரு? இந்த மரங்கள். இந்த மரங்கள் என்ன பண்ணும் சொல்றாங்க? they are going to capture the carbon dioxide. அப்படி கேப்சர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அடி வாங்குவாங்க. அது அங்க அடி வாங்கும் போது என்ன ஆகும்? அடுத்தடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு நிம்மதி அங்க இருக்கும். ஏன்னா CO2 அட்மாஸ்பியருக்கு போறது இல்ல, அது தடுக்கிறது இவன் தான். சரியா? So climate change is also combated. Occurs naturally through plants and ocean processes. பாருங்க எவ்வளவு நல்ல விஷயம் இது. பிளான்ட்ஸ்ல வைங்க, நீங்க என்ன பண்ணணும்? திருப்பி அதுக்கு ஒரு மெஷினை கண்டுபிடிச்சு அந்த மெஷினுக்கு வேலை வாங்கணும். நேச்சுரல் நடக்கிற ப்ராசஸ்ல அதெல்லாம். கிளியர்? Yes. Terrestrial sequestration done via forest and soil conservation practices. அதே லேண்ட்ல வச்சு பண்றனால சொல்றாங்க terrestrial sequestrationனாலே capturing. Okay, be very clear. ஒரு ஈஸி ஞாபகம் வச்சுக்கோங்க. Clear? Done via forest and soil conservation practices. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? அடுத்து பாருங்க, வேற யார் பண்ணுவாங்க இது? பிளான்ட்ஸ் மட்டும் இல்லடா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பண்ணுவோம். பாருங்க, மைக்ரோ ஆல்கே such as chlorella, Cnidasmus, crocus and Chlamydomonas are used for CO2 sequestration. இதை நீங்க ஒரு 5 டைம் பார்த்தா போதும், ஒரே டைம் எழுதினா போதும், மறக்கவே மாட்டீங்க. ஓகே, உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா யாரும் பண்றது இல்ல, அவ்வளவு விஷயம். அது பண்றவன் ஃபுல் மார்க் வாங்குறேன், பண்ணாதவன் ஃபுல் மார்க் வாங்க மாட்டேங்கிறான். சரியா? நம்ம வந்து அதை பண்ணி ஃபுல் மார்க் வாங்குறோம். கிளியர்? Trees like Eugenia, Carophylleta, Checoma stands and Cinnamomum verum have high carbon sequestration capacity. அப்ப இப்படி நிறைய பிளான்ட்ஸ் நிறைய கெப்பாசிட்டி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும், நல்ல சூப்பரா டெவலப் ஆகும். ஓகே, macroalgae, marine grasses and mangroves also mitigate CO2. இவங்க என்ன பண்றாங்க? CO2 அழகா புடிச்சு வைக்கிறாங்க. புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா உங்களுக்கு?
உங்களுக்கு ஐடியா கிடைச்சதா? இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கிளியர் பண்ணிட்டீங்களா? இப்ப அடுத்த क्वेश्चन பாத்துறோமா, டிஃபைன் ஹெட்ரோசிஸ் பாத்துறோமா. ரெண்டே क्वेश्चन தான் இது அதை விட முக்கியமான கேள்வி இது. பல டைம் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், ஹெட்ரோசிஸ் பாத்துறோமா. ரெடியா இருக்கீங்களா? ஹெட்ரோசிஸ் क्वेश्चन. Are you guys ready? Hinacha இருக்கீங்களா? மனோஜ், பிரியங்கா, ரேகா, சத்யா, ரிஸ்வானா, ரம்யா, ஸ்டடி ஸ்பியர், கினி எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப யாரெல்லாம் இருக்கீங்க? கேட்கலாமா? படிக்கலாமா? ரெண்டே क्वेश्चन முடிச்சிடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஃபுல் அதே ஃபயர்ல அப்படியே கவனிங்க. இந்த क्वेश्चन கேட்டா அதை அப்படியே தெளிவா எழுதி ஃபுல் மார்க் வாங்கலாம். Are you guys ready? பண்ணிருவோமா? Yes, ready. Hinata is all set. Super. இமோஜில பலமா இருக்கு. இந்த பூக்கி இமோஜி மாதிரி இருக்கு. இன்ஸ்டால வர மாதிரி பூக்கி இமோஜில போட்டுருக்கீங்க. ஓகேடா. சோ ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? எஸ். ஹெட்ரோசிஸ் என்றால் என்னன்னு பாத்துருவோம். Okay, so listen very carefully. This term was introduced by G.H. Shull in 1912. Superiority of F1 hybrid in performance over its parent is called heterosis or hybrid vigor. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? விகர் என்ன தெரியுமாடா? அந்த பிளான்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு கேப்பபிலிட்டி. என்ன கேப்பபிலிட்டி? ஸ்ட்ராங்கா வளரும், நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்கும், நல்ல டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கும், நிறைய கண்டிஷன் சர்வே பண்ணும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பிளான்ட் தான் விகர்னு சொல்லுவோம். சரியா? சோ அப்படிப்பட்ட அந்த விகரை வந்து என்ன சொல்றாங்க? ஹெட்ரோசிஸ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து ரெண்டு சுப்பீரியர் டாமினன்ட் பிளான்ட்ஸ், இவன் வேற லெவல், மேல்ல இவன் சூப்பரான பிளான்ட், ஃபீமேல் இவங்க வேற லெவல் பிளான்ட், இந்த ரெண்டு பிளான்ட்டையும் நான் கிராஸ் பண்ணும்போது கிடைக்கிற F1 ஜெனரேஷன் கிடைக்கிற அந்த ப்ராஜனி வேற மாதிரி இருக்கும். அதுதான் ஹெட்ரோசிஸ் சொல்றாங்க. ஏன்னா ரெண்டுமே ரெண்டு வேற மாதிரியான சூப்பர் கேரக்டர்ஸ். I have not taken the weakest, I have taken the strongest and the dominant one. So as you cross, your F1 will also be the same as your parents or more than, better than their parents. புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, vigor means increased growth, yield adaptability and resistant to disease, pest and drought. நான் சொன்னதே தான். எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் டிஃபைன் பண்றாங்க? நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், பேரண்ட்ஸ் பேசி கேட்கணும், இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி வச்சிருக்காங்களே. பட் நாட் ரியலி ஓகே, இட்ஸ் நாட் ரியலி ட்ரூ. உங்களோட கேலிபர், உங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணா மட்டுமே போதும், நீங்க லைஃப்ல வேற ரேஞ்சுக்கு வந்துருவீங்க. ஆனா அது நீங்க தப்பா பண்ணக்கூடாது. உங்க பொட்டன்ஷியல் என்ன, உங்க கேலிபர் என்ன, உங்க கேப்பபிலிட்டி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சார் என்னால 2 மணி நேரத்துல 2 சாப்டர் படிக்க முடியும், ஆனா என்னால 1 மணி நேரத்துல ஒரு சாப்டர் மட்டும் தெளிவா படிக்க முடியும். அப்ப அதுவும் பொட்டன்ஷியலா நீ தப்பு பண்ணக்கூடாது, அது நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவ்வளவு விஷயம். உனக்கு எது இன்ட்ரெஸ்டா இருக்கோ அதை விட உனக்கு எது வருதோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, நான் சொல்லுவேன், ஒரு அண்ணங்கிட்ட பேசிட்டு போது சொன்னேன் நான் சின்ன வயசுல, ஆனா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் இது அப்படின்னு. தம்பி உனக்கு பிடிக்கிறது எது முக்கியம் இல்ல, உனக்கு எது வரும்னு கேட்டாரு. அப்பதான் நம்ம வந்து அதுக்கு டிஃபரன்ஸே புரிஞ்சுக்கிட்டோம். அது மாறும் சில பேருக்கு. சரியா? அதனால you will also have to be in this heterosis condition. Clear? Vegetative propagation helps maintain hybrid vigor as desired traits are preserved. Propagate பண்ண நான் அழகா அந்த trait அப்படியே pass on பண்ணி அப்படியே வளர்த்து போறேன். Okay? Magnitude of heterosis is directly related to genetic diversity between parents. இந்த பாயிண்ட் நிறைய பேருக்கு புரியாதுடா. இந்த பாயிண்ட்ல நல்லா கவனிங்க, தெளிவா சொல்றேன் கேளுங்க. என்ன சொல்றாங்க? magnitude of heterosis. ஹெட்ரோசிஸோட magnitude, அதாவது ஹெட்ரோசிஸோட அளவு அப்படி வச்சுக்கோங்க, is directly related to genetic diversity between parents. டேய் ஹெட்ரோசிஸ் நல்லா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவங்களோட பேரண்ட்ஸோட ஜெனட்டிக் டைவர்சிட்டி பயங்கரமா இருக்கும். அப்புறம் என்ன, ரெண்டு பேரண்ட்ஸும் சூப்பரா இருப்பாங்க, வேற மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி கேரக்டர்ஸ வந்து உள்ள கொண்டு வரனால கிடைக்கிற ப்ராஜனிக்கோட கேரக்டர்ஸ் இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, சோ இந்த ஹெட்ரோசிஸ் வந்து ஹியூமன்ஸ்ல நீங்க பார்க்க முடியாது. இட் இஸ் ஒன்லி இன் பிளான்ட்ஸ். ஓகே, சோ do not judge this heterosis in humans. That is not going to work. Clear? Fine. So got an idea? இதுதான் சொல்றாங்க. half yearly examல 560 plus மார்க். சூப்பரா தரமான ஏம் பண்ணுவோம். நம்ம ஃபுல் மார்க் பண்ணுவோம், ஆனா நமக்கு என்ன கிடைக்குங்கிறது கிடைக்கும். ஆனா நம்ம அதுக்காக அப்படி ஒர்க் பண்ண முடியாது. கரெக்டா? நமக்கு ஃபுல் ஏம் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஓகே,
சோ நீங்க இதெல்லாம் கவலையே பட வேண்டாம், சூப்பர் மார்க் எடுத்துடலாம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அந்த 3 நாள் கேப் வரும்டா, அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. சூப்பர் சூப்பர் செஷன் இருக்கும். நல்லா வேற மாதிரி சூப்பர் பிளான் இருக்கு, கண்டிப்பா வந்துங்க இருக்கலாம். சரியா? Yes, so types of heterosis பாத்துருவோமா? So heterosis நமக்கு பிரைமரியா we have few types. We'll see first one is U heterosis. U நாலே true னு அர்த்தம். True heterosis inherited type. அதாவது பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற அந்த டாமினன்ட் கேரக்டர் அப்படியே குழந்தைக்கு வந்திருக்கு, ப்ராஜெனிக்கு வந்திருக்கு, அடுத்த F1க்கு வந்திருக்கு. அவ்வளவு விஷயம். Mutational U heterosis results from elimination or masking of harmful recessive mutant by superior dominant alleles in cross pollinated crop. ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு கிராஸ் பாலினேட்டட் கிராப், கிராஸ் ஒரு கிராப்பை வந்து 2 கிராப்ஸை வந்து நான் வந்து மேட் பண்றேன். மேட் பண்ணும்போது அந்த கிராப்போட டாமினன்ட் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால என்ன ஆகுது, ரிசசிவ வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணிடுது. ரிசசிவா எக்ஸ்பிரஸே பண்ண விடாம அது ரிசசிவாவே வச்சு அதை சப்ரஸ் பண்ணுது. யார் பண்றா? அந்த டாமினன்ட் தான். கேபிட்டல் டி எடுத்துக்கிறீங்க, அப்ப அவன் தான் டாமினன்ட். அவன் என்ன பண்றான்? ஸ்மால் டி அவன் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறான். சார் அவன் ஏன் சார் முடிச்சு விடுறானுங்க? அது எக்ஸ்பிரஸ் ஆனா பரவாயில்ல சார். தப்புடா, அது எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சுன்னா உனக்கு அது ஹார்ம்ஃபுல். அது ஹார்ம்ஃபுல்லான அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகாம தடுக்கிறது யாருன்னா இந்த டாமினன்டா இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான். ஓகே, புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ஹெட்ரோசிஸ். அடுத்து பேலன்ஸ் யூ ஹெட்ரோசிஸ் involves well balanced gene combinations, more adaptive and agriculturally useful. அப்போ எனக்கு ஏத்த மாதிரி அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, ரொம்ப வீக்கா சரி, எனக்கு ரெண்டுமே தேவையில்லைனா, அப்ப எனக்கு தேவை இருக்கிற மாதிரி இருக்கிறது அந்த ஹெட்ரோசிஸ் தான் என்ன சொல்றாங்க? பேலன்ஸ்ட் யூ ஹெட்ரோசிஸ் சொல்றாங்க. கிளியர்? புரிஞ்சுதா? சோ pseudo heterosis பாருங்க, fake or false. Progeny shows superior vegetative growth but not yield or adaptability, usually sterile or poorly fertile. அதாவது இவனுங்க என்னமோ இந்த மாதிரி ஹெட்ரோசிஸ் தான் இருக்குன்னு சொல்றானுங்க, ஆனா ஹெட்ரோசிஸ் உண்மையில காட்ட மாட்டேங்கிறாங்க. which means ஸ்ட்ரக்சர் வைஸ் அவங்க வளர்ச்சி இருக்கு, பாக்குற மாதிரி இருக்கானுங்க, ஆனா அவங்களோட ஈல்டு ரொம்ப மோசமா இருக்கு, அவங்க ஸ்டெரைலா இருக்காங்க. அப்படி இருக்கறனால அதை வந்து நம்ம சூடோ ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இன்ஹெரிட் ஆயிருக்கு, ஆனா கம்ப்ளீட்டா ஆகல. ஆயிருக்கான்னு கேட்டா ஆயிருக்கு, ஆனா எக்ஸ்பிரஸ் ஆகல. அப்ப இருக்கா இல்லன்னு கேட்டா இருக்கு, ஆனா இல்லன்னு சொல்றோம். அது சூடோ ஹெட்ரோசிஸ். புரிஞ்சுதா? எஸ். கடைசி क्वेश्चन பாத்துருவோமா? லாஸ்ட் क्वेश्चन, குளோபல் வார்மிங்கோட லாஸ்ட் क्वेश्चन எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ரெடியா இருக்கீங்களா? பாத்துருவோமா? Are you guys ready? One last question. இத மட்டும் பார்த்து விட்டோம் என்றால் இந்த சாப்டருக்கான PYQ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே பார்த்தாச்சு. அந்த மன நிம்மதியோட ரிவிஷன் பண்ணிட்டு அழகா எடுத்து போலாம். பாப்போமாடா, ரெடியா இருக்கீங்களாடா? Are you guys ready? Yes, quickly comment பண்ணுங்க பாப்போம். எஸ், மனோஜ் ரெடி ஆயாச்சு. வேற யார் இருக்கீங்க? ஓகே, பாத்துருவோமா? Okay, Priyanka is also ready. Super. So write any 3 effects of global warming on plants. இந்த global warming கண்டிஷன் நமக்கு தெரியும்ல, ரொம்ப ஈஸி. நம்ம global and the world temperature ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அதனால என்ன பிரச்சனை பாப்போமா? பிளான்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனை பாப்போமா? எஸ், பாருங்க. Rise in global temperature which causes sea levels to rise as polar ice caps and glaciers begin to melt, causing submergence of many coastal cities in many parts of the world. புரிஞ்சுதா உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க? அதாவது இவனை வந்து யூஸ் பண்றதுனால இந்த குளோபல் வார்மிங்ல என்ன நடக்குதுன்னா நிறைய பிரச்சனை நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளேஷியர்ஸ் அதெல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, அது எல்லாமே மெல்ட் ஆகி தண்ணி லெவல் வந்து நல்லா ஜாஸ்தி ஆகுது. அது சீ லெவல் ஜாஸ்தி ஆகும்போது அந்த சீ ஓரமா இருக்கிற அந்த லேண்ட்ஸ் எல்லாமே
submerge ஆயிரும், முங்கிரும், மூழ்கிரும். Okay, there will be a drastic change in weather patterns bringing more floods or droughts in some areas. அதேதான் ஏன் கண்டிஷன்ஸ் பயங்கரமா மாறி இருக்கு. அப்ப என்ன ஆகுது, நல்ல வித்தியாசம் வந்து floods droughts எல்லாமே பயங்கரமா அடிக்குது. அது பாருங்க, biological diversity may get modified, some species ranges get redefined, tropics and subtropics may face the problem of decreased food production. என்ன சொல்றாங்க பாருங்க, பயாலஜிக்கல் டைவர்சிட்டியே மாறுது. டேய் ஒரு ஊரே மூழ்கிருச்சு. அப்ப அங்க டிபெண்டா இருந்த பயோடைவர்சிட்டி பாதிக்கப்படுமா படாது? கண்டிப்பா பாதிக்கப்படும். And some species ranges get redefined. ஏன்னா சில பேர் அந்த தண்ணியில சர்வைவ் ஆகி மாறுறதுனால ஓவர பீரியட் வித்தியாசமா மாறிடுவோம். அடாப்டேஷன், எவல்யூஷன் நடக்கும். அப்ப அப்படி இருந்த ஸ்பீஷஸ் இப்படி இருக்கான்னு கேட்டா ஆமாண்டான்னு சொல்ற மாதிரி வந்துடும். Which means the existence of the wild species is no more. Clear? And tropics and subtropics may face the problem of decreased food production. Food பிரச்சனை பயங்கரமா வரும்டா. ஏன்னா தண்ணி எல்லாத்தையும் அழிச்சிடும். தண்ணி வந்து நமக்கு என்னதான் முக்கியமா இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி தண்ணி ஜாஸ்தியான ஃபுட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பாதிக்கப்படும். ஓகே, சோ இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடா? ஈஸியா இருக்கா? சோ ஃபைனலி வெற்றிகரமா என்ன பண்ணியாச்சு, நம்ம முடிச்சாச்சு. எல்லாருக்கும் கேக்குதா? கிளியரா இருக்கா? படிச்சுட்டோமா? இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டா தெளிவா எழுதுவீங்களா? ஃபுல் மார்க் வாங்குவீங்களா மாட்டீங்களா? ஓகே டே, நம்ம வந்து இவ்வளவு எடுத்து கொடுத்தும் நீங்க ஃபுல் மார்க் வாங்கணும்னா கஷ்டம்டா. சோ நம்ம வந்து கிடைச்சிருக்க சான்சஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி அதை படிச்சு எடுக்கணும். ஓகே ஃபைன். எஸ், சோ திஸ் இஸ் வெற்றி பேட்ச் ஃபார் நீட் ரிப்பீட்டர்ஸ். அவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல தெளிவா வீட்ல உட்காந்து நிம்மதியா ஃபுல்லா படிக்கலாம். டெஸ்ட் எல்லாமே ஆஃப்லைன் இருக்கிற மாதிரியே ஆன்லைன் இருக்கும். ஓகே, யூ கெட் ஃபார் வெரி லெஸ் பிரைஸ் 13,649. குயிக்கா கிராப் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான கோர்ஸ் இது. And followed by you have and class 12 for Thalapathy, that is also under offer for 11,900. அதுமே கிராப் பண்ணிக்கோங்க. 12th படிக்கிற பசங்களுக்கு ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீ கிராக் பண்ணலாம். சோ நான் ரிப்பீட்டரும் இல்ல, நான் வந்து 12th இல்ல, வீட்லயே படிக்கிறேன், தனியா படிக்கிறேன். எனக்கு என்ன சார் பண்றது கேட்டா, எனக்கு டைம் கம்மியா இருக்கு சார். பிரச்சனை இல்ல, FT பேட்ச், ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் இப்ப ஜாயின் பண்ணா கூட எல்லா லெசன்ஸும் எடுத்து அதுக்கு தேவையான கிளாஸஸ் டெஸ்ட் எல்லாம் வச்சு பண்றதா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். அதுமே ஆஃபர்ல போயிட்டு இருக்கா. யூ கெட் இட் ஃபார் 8499. ஃபைன். சோ இந்த கோர்ஸ்ல மிஸ் பண்ணாம குயிக்கா கிராப் பண்ணுங்க. அண்ட் சார் நான் அப்ப 12th படிக்கிறேன் சார், எனக்கு ஹாஃப் இயர் எக்ஸாம் எழுதணும் சார், கவலையே பட வேண்டாம். இந்த QR கோட ஸ்கேன் பண்ணிட்டு இன்னைக்கான நோட்ஸ் நீங்க அழகா எடுத்துக்கோங்க. சரியா? ஃபைன். சோ எனிதிங் எல்ஸ், we'll wind up the session guys. Anybody having any doubts? All clear for everybody? Okay da, super. So enjoy, all the best. Calma padinga, jolly padinga, தெளிவா படிக்கிற டைம்ல படிங்க. ஓகே, உங்களுக்கு என்னால கமெண்ட் பண்ணுங்க. We are always here. Okay, bye bye, take care.